ஓம் சாய்ராம். எனதருமை பிள்ளையே, உலகமே உனக்கு எதிராக திரும்பினாலும், ஏன் உன்னை கேலி கிண்டல் செய்தாலும், உன்னுடைய ஆழமான நம்பிக்கையை உடைத்தாலும், நீ உன்னை மட்டும் நம்பு. நல்லவர்களைப் போல் நடிப்பவர்களை இந்த உலகம் விரும்பும். ஆனால் நல்லவர்களாகவே வாழ்கின்ற உன் போன்ற பிள்ளைகளை கடவுள் மட்டுமே தான் விரும்புவார். உன் போன்ற பிள்ளைகள் மற்றவரிடம் இருந்து தனித்து விடப்படுவார்கள். ஏன் தெரியுமா? நீங்கள் உங்கள் திறமையை பற்றி தெரியாமல், நீங்கள் யாருடைய பிள்ளை என்று உணராமல், உங்களுடைய சுய மதிப்பை மரியாதையை இழந்து சில நம்பிக்கை துரோகிகளை உண்மையானவர்கள் என்று நம்புகிறீர்கள். அவர்கள் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையையும் நீங்கள் வேத வாக்காக எடுத்துக்கொள்கிறீர்கள். நான் உன்னிடம் பல முறை ஒரு விஷயத்தை சொல்லி உள்ளேன். அது என்ன? மறந்துவிட்டாய் என்று நினைக்கிறேன். உனக்கு உறவாக வருபவர்களை எல்லாம் உயிராக கருத வேண்டாம் என்று சொன்னேன். அவர்கள் உன்னோடு கடைசி வரை பயணிக்கப் போவதில்லை என்றேன். ஆனால் நீயோ என்ன செய்தாய்? உன்னிடம் என்னை விடுத்து மற்றவர்கள் எல்லோரும் சிரித்து பேச வேண்டும் என்று அவர்களின் அன்புக்கு ஏங்குகிறாய். உன்னை எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் விடுவிக்க, விடுதலை கிடைக்க நீ உன்னை யார் என்று அறிய வேண்டாமா? அதற்காகத்தான் உன் கர்ம வினையின் பொருட்டு நீ தனித்து யார் உதவியும் இல்லாமல் கஷ்டப்பட்டு வாழ வேண்டும் என்று விதி இருந்தும், நான் அந்த கர்ம வினையில் ஒரு சிறு துளி கஷ்டத்தையே உனக்கு அனுமதித்தேன். அதையே உன்னால் தாங்க முடியவில்லை. மீதியை நான் தானே சுமக்கிறேன். ஏனென்றால் அவரவர் கர்ம வினையை அவரவர் சுமந்து தானே ஆக வேண்டும் என்பது விதி. என்ன செய்வது? நீதான் என் செல்ல பிள்ளையாயிற்றே. உனக்காக நான் அதை ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன் என்பதை புரிந்து கொள். உனக்காக நான் என்றென்றும் உதவி செய்ய காத்து கொண்டிருக்கின்றேன் என்பதை முதலில் நீ நம்பு. நீ கூப்பிட்டால் நான் ஓடோடி வர தயார் என்பதை புரிந்து கொள். உன்னை சுற்றி யாரும் நல்லவர்கள் இல்லை. யாரையும் நம்பாதே. உன்னை நீ முதலில் நம்பு. உன் திறமையை நம்பு. இந்த உலகத்தில் நீதான் சிறந்தவர் என்று நம்பு. உன்னை நீயே சிறந்தவர் என்று சொல்வதற்கு நீ தயாராக இல்லாத பட்சத்தில் மற்றவர் உன்னை எப்படி சிறந்தவர் என்று கூறுவார்கள்? நீயே சொல். ஒவ்வொரு மனிதர்களும் இந்த உலகத்தில் பிறப்பெடுத்த முதல் காரணமே தன்னை அறிதலாகும். மற்றும் இன்னொரு காரணம், ஒவ்வொரு மனிதனுமே இந்த மாயை பொய்யான உலகத்தில் கஷ்டப்பட்டு தான் முன்னேற வேண்டும் என்பதுதான் நியதி. இந்த கஷ்டங்களிலிருந்து உங்களை நீங்களே விடுதலை செய்து கொள்ள வேண்டும். இந்த இரண்டு காரணத்திற்காகத்தான் நீங்கள் பிறப்பெடுத்தீர்கள். ஆனால் என் பிள்ளைகள், நீங்களோ நேர்மையானவர்களாகவும் உண்மையானவர்களாகவும் இருக்கிறீர்கள். உங்களுக்கு பிறரிடத்தில் பொய்யாக நடிக்கவும் வராது, பொய் பேசவும் தெரியாது. அதனால்தான் உங்களால் கஷ்டங்களிலிருந்து எளிதில் வெளிவர முடியவில்லை. இதே நீங்கள் பொய் பேசி திரிந்திருந்தால் இந்த பொய்யான உலகில் உங்களுக்கு பொன்னாடையே போர்த்துவார்கள். என்ன, நான் சொல்வது சரிதானே? நடிக்க தெரியாத இக்காரணத்தினாலும் இதில் வேறு பிறரின் சில சாபங்கள். இந்த காரணங்களாலும் உங்களால் ஒரு அடி எடுத்து வைத்தாலும் 10 அடி சறுக்கி விடுகிறீர்கள். இது தொடர்ந்து கொண்டிருந்தால் என்ன சொல்கிறீர்கள்? நாம் அவ்வளவுதான், நமது வாழ்க்கை முடிந்து விட்டது என்று உங்களுக்கு நீங்களே தீர்மானம் செய்து கொள்கிறீர்கள். பிறகு என் அவதார நோக்கம் என்ன? உங்களை அந்த துன்பத்தில் இருந்து விடுதலை செய்வதுதானே என் வேலை. அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும்? என் மீது பக்தியோடும் நம்பிக்கையோடும் இருந்தாலே போதும். மற்றவை நான் பார்த்து கொள்கிறேன். உன்னை உன் கர்ம வினையிலிருந்து விடுவிக்கிறேன். அதற்குத்தான் பொறுமையாகவும் நம்பிக்கையுடனும் இருக்க சொல்கிறேன். புரிந்ததா பிள்ளையே? அதற்குரிய நேரம் வரட்டும்.
அப்போது எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் உன்னை விடுவிப்பேன். அதுவரை வரும் சிறு சிறு பிரச்சனைகளை எதிர்கொள்ள என் நாமஸ்மரணை செய், அது போதும். ஓம் சாய்ராம், ஸ்ரீ சாய்ராம், ஜெய் ஜெய் சாய்ராம். இந்த மந்திரத்தை தொடர்ந்து உச்சரித்து கொண்டிரு. முடிந்தால் எனக்கு ஒரு விளக்கு ஏற்றி சொல். நீ ஒரு வேலை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாய், அது பல தடங்கல்களை கொடுத்து கொண்டிருக்கின்றது என்பதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். இன்று மாத சிவராத்திரி என்பதால் ஒரு வில்வ இலையை என் தலை மீது வை. இன்னும் 48 நிமிடங்களுக்கு என்னை தொடர்ந்து தியானி. உனக்கு ஒரு அதிசயம் நடக்கும். தடைப்பட்ட வேலை தொடரப்பட்டு நாளையோடு உன் கஷ்டம் முடியும். உன் மனதை பதற்றப்படாமல் பார்த்துக்கொள். நல்லது நிச்சயம் நடக்கும். வெற்றி தள்ளி போகலாம், ஆனால் முயற்சி என்றென்றுமே வீண் போகாது. இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன் அருகில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.